சனிக்கிழமையில் வந்திருக்கும் இந்த அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபட மறக்கவே கூடாது. சிவனின் அம்சமாக இந்த பூலோகத்தில் அவதரித்த கால பைரவர் பிறந்த இந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று நாம் எந்த வரங்களை அவரிடம் கேட்டாலும் அது உடனே கிடைத்துவிடும். இந்த சனிக்கிழமை கால பைரவருக்கு எப்படி விரதம் இருப்பது, எப்படி பூஜை செய்வது என்பது பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பிரச்சனை உள்ளவர்கள்தான் கால பைரவரை வழிபட வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, சனி தோஷம் இருந்தாலும் சரி, திருமண தடை இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் தேவை என்றாலும் சரி, மன கஷ்டம் பண கஷ்டம் எது இருந்தாலும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமியில் விரதத்தை கடைபிடிக்கலாம். நிச்சயம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கூட சீக்கிரத்தில் விடிவு காலம் பிறக்கும். சனிக்கிழமை அன்று அதிகாலையிலே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பைரவரை மனதார நினைத்து ஓம் பைரவாய நமஹ